கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளில் நம்ம எந்த வீடியோவை பார்க்க போகிறோம் அப்படின்னா, சார்லஜி போட்டிருந்தாரு. அப்புறம் மறுபடியும் இன்றைக்கி எனக்கு அது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிறதுனால அதை குறித்து நம்ம பேசிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இந்த வீடியோவில் வந்து எப்படின்னா, சிஎஸ்ஐ பேக்ரவுண்டை சேர்ந்தவங்க தான் இந்த இரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஒரு அன்வான்ட் வேர்ட்ஸு, இந்த கெட்ட வார்த்தைகளெல்லாம் அதிகமாக பேசக்கூடியவன் அப்படின்னு பார்த்தா இந்த சிஎஸ்ஐ பேக்ரவுண்டில் இருக்கிறவன் தான் இந்த மாதிரி பேசுகிறான். பாருங்கள், இந்த கச்சையை கட்டியிருக்கிறான், கருப்பு கடலில் கச்சையை கட்டிட்டு ஆகாத இதை பேசுகிறான். கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொண்ட ஒருவன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஊழியக்காரன்னா அவன் எல்லா விதத்திலும் சாந்தம் உள்ளவனாக இருக்க வேண்டும், சண்டை பண்ணாதவனாக இருக்க வேண்டும். 2 தீமோத்தேயு 2:24 வராக சொல்கிறது எப்படின்னா, கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாய் இராமல் எல்லாரிடத்திலும் சாந்தம் உள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமாய் இருக்க வேண்டும் அப்படின்னு இருக்கு. அதுக்கு அடுத்தாக்கில் எதிர் பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாக அப்படிங்கிற காரியம் எழுதப்பட்டிருக்குது. அப்போ இவங்க வந்து எப்படின்னா சண்டை பண்ணியிருக்காங்க. சண்டை பண்ணால் என்னெல்லாமோ அன்வான்ட் வேர்ட்ஸில் பேசுகிறாங்க. இப்போ இந்த இவங்கெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை ஆனால் வந்தால் சிஎஸ்ஐ பேக்ரவுண்டில் என்னென்னா, ஒரு பேப்பர் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா ஒரு புக்கு மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அப்படின்ட்டு எதையாவது ஒன்று இது பண்ணிவிட்டு கெட்டகுமாரனுடைய கதையை சொல்லுவாங்க. நான் பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்து வாரம் அந்த அறிக்கையை செஞ்சுருவாங்க. அறிக்கை செஞ்சுட்டு எதையாவது ஒரு இது பண்ணிவிட்டு ஜெபம் பண்ணிவிட்டு எப்பொழுதும் 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 அப்படின்னு சொல்லிட்டு காரியத்தை அப்படியே கடைசியில் அதை முடிச்சிருவாங்க. இது போன மாதிரி இருக்கும், படித்த மாதிரி இருக்கும், அப்படியே திரும்ப அப்படி போயிடுவாங்க. ஒரு காணிக்கை எடுப்பாங்க. இருக்கிறாயோ, கஷ்டத்தில் இருக்கிறாயோ, வேதனையில் இருக்கிறாயோ அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு வசனத்தை உருட்டிட்டு அப்படியே பண்ணிட்டு போயிடுவாங்க. போனால் வீட்டுக்கு வந்த உடனே கெட்ட வார்த்தை போட்டு பேசுவான், அசிங்கமாக பேசுவான். பலதரப்பட்ட காரியங்கள் அவன்கிட்ட இருக்கும். வாரம் அறிக்கை செய்வாங்க. இது எதுக்கு இருந்தால் தெரியல. வாரம் முழுவதும் பாவம் செஞ்சிருவானுங்க. வாரம் முழுவதும் எல்லா காரியங்களையும் பண்ணிட்டு நான் என்பேன், இந்த கெட்டகுமாரனுடைய உண்மையை வச்சு நான் வந்து என்னுடைய தகப்பன் வீட்டுக்கு போவேன் என்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருட்டுவாங்க. புரிதுங்களா? அவங்க ஒரு வாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா இடரெல்லாம் போயிடுவாங்க. அதாவது கெட்டகுமார மாதிரி ஒரு வாரம் அப்படியே பாவத்தில் இருப்பாங்க. ஒரு வாரம் கழிச்ச பிறகு நான் என்னுடைய தகப்பன் வீட்டுக்கு போவேன் அப்படின்னு ஒரு விளக்கம். இதே டைலாக்கை வாரம் போட்டுருவாங்க சிஎஸ்ஐ பேக்ரவுண்டில். இப்போ பார்த்தீங்களா, ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு போதும். புரியுதுங்களா? தலைமை எப்படியோ அப்படித்தான் சீசர்களும் இருப்பாங்க, அவங்களுடைய இருக்கக்கூடிய உபதேசிக்கிற நபர்களும் இருப்பாங்க. இப்போ இவன் பண்பு தானே அவன் சபையில் வரக்கூடிய ஆட்கள்கிட்ட இருக்குமா இருக்காதா? அப்போ இப்படிப்பட்டவர்கள்ட்ட நம்ம போகலாமா, கலந்து இருக்கலாமா? சண்டை பண்ணுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? இவங்க கிறிஸ்துவத்துக்கே இருக்கிறதுக்கு உண்டான லாய்க்கு இல்லாதவர்கள். இவர்கள்லாம் கிறிஸ்தவர்கள் அல்ல, இவங்க நியாயப்பிரமாணத்தில் ஊடாக இருக்கிறவர்கள். இவங்க என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா வேலைகளும் இல்லாத சுள்ளி சேட்டைகள்லாம் பண்ணுவானுங்க. பண்ணிவிட்டு வாரம் பாவரிக்க ஆண்டவரே அது வரைக்கும் ஒன்றும் தெரியாது. எவன்ட்டையும் பேசிடுவான், எவன்ட்டையும் எல்லா காரியமும் பேசிட்டு ஒன்று ஒரு வெள்ளை சட்டை கருப்பு பேண்ட்டு போட்டு அப்படியே பைபிளில் இன்னமும் பெரிய பரிசுத்தமான் மாதிரி அப்படியே வச்சுட்டு அப்படியே பம்மிட்டு ப்ரைஸ் லார்ட் அப்படின்றவாங்க. அதுக்கு எடுத்தாக்கில் கேட்டால் இது என்ன நம்மள்கிட்ட தான் நாடாதானே, ஜாதி விட்டு ஜாதி கட்டவே கூடாது, கிறிஸ்துவனாக இருந்துக்கிட்டு ஜாதியை பார்ப்பான். அப்போ என்ன மாறாவுக்கு கிறிஸ்துவனாக வாரீங்க? அப்படியே பிரதர் எனக்கு 50 பவுன் வந்துடணும், இல்லை 250 பவுன் நகை வந்துடணும், ரொக்கம் வந்துடணும், பொண்ணு வந்து அழகாக இருக்கணும், மாப்பிள்ளை எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் பொண்ணு செவேன்னு இருக்கணும், துண்டுனா ரத்தம் வர மாதிரி இருக்கணும், 250 பவுன் நகை வேணும் அப்படிம்பாங்க. வேதத்தெல்லாம் வாசிச்சுட்டு எல்லாத்தையும் இது பண்ணிட்டு அங்கே போய் ஜாலியாக பார்க்கறது. இப்படித்தான் இருக்கிறது இவங்களுடைய சபைகளில் இருக்கு. அப்போ தலைமை எப்படியோ அப்படித்தான் பண்புகளும் இருக்கிறது. இவங்கெல்லாம் விக்கிரக ஆராதனை செய்கிறவர்கள், சிஎஸ்சி சேர்ந்தவங்க. அப்படியே ஒரு இதை போயிட்டு பரமடுகிற எங்கள் பிதாவே உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, நம்முடைய ராஜ்யம் வருவதாக, இப்படி
எதையாவது ஒன்று உலட்டிகிட்டே இருக்கிறாங்களே ஒழிய அது ஒரு ஆத்மத்தோட ஜெபிக்கிறாங்களா, ஆத்மத்தோட இருக்காங்களா அப்படின்னா இல்லவே இல்லை. போன உடனே அப்படி ஒரு சிலுவையை போட்டுக்கிறது நெத்தியில். எதுக்கு தான் போடுறாங்கன்னே தெரியாது, இப்படி போட்டுக்கிடுவாங்க. அதுக்கு அடுத்தாக்கில் சாதகம் பார்ப்பாங்க. வண்டிக்கு நம்பர் வந்து 111 போடுவாங்க, இல்லைன்னா 10ஆம் நம்பர் வண்டியை பார்ப்பாங்க. எல்லா வழக்கங்களும் இருக்குது. புறப்பண்பில் இருக்கக்கூடிய காரியங்கள் பூரா வச்சுருப்பாங்க இந்த சிஎஸ்ஐ பேக்ரவுண்டில் இருக்கிறவங்க. ஏன்பா இந்த மாதிரி வன்மம் பிடிச்சி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. பல பேர் கோவப்படுவீங்க. ஏன்னா உங்களுடைய சபை இதனுடைய கிறிஸ்து இருக்காரோ இல்லையோ தெரியாது. ஆனால் சிஎஸ்ஐங்கிறது எங்களுக்கு உயிர் மூச்சு. சிஎஸ்ஐ என்பது எங்களுடைய வாழ்வியல், எங்களுடைய சபையை நீங்கள் எப்படி சொல்லலாம், அருவாள் எடுத்து வெட்டுவேன் அப்படின்ட்டு வருவான் ஜான்சன் மேத்யூங்கிறவன். இப்படித்தான் இருக்கிறது. இப்படிப்பட்டவர்களை குறித்து நம்ம எச்சரிக்கையாக இருந்து ஆண்டவர் சொன்ன உபதேசம் என்ன, அதை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத இது பண்ணுங்க வைங்க. அதுக்கடுத்தாக்க ஒரு கோட்டிக்காரன் வந்து நான் அந்த ஓட்டு வீட்டில் இருக்கிறேன் அப்படின்னு இருக்கான். நான் ஓட்டு வீட்லேயும் இருக்கிறேன், மெத்து வீட்லேயும் இருக்கிறேன். இல்லை நான் விமானத்தில் கூட போய் படுப்பேன்டா. உனக்கு ஏன்டா டேய், விமானம் சொந்தமாக விமானமே வாங்கி அதில் போய் படுப்பேன். இல்லை ஆண்டவர்கிட்டே கேட்பேன், ஆண்டவருக்கு மேலே கூட போயிடுவேன். நான் செத்து கூட மேலே போய் ஆண்டவர் மடியில் போய் படுத்து கிடப்பேன். உனக்கு என்னடா டேய், என்ன எதையாவது ஒன்று டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. பொது வாழ்க்கைன்னு வந்துட்டாலே பல விதமாக சொல்கிறானுங்க. கிறிஸ்துவ பேரை வச்சுருக்கிறானுங்க. ஆனால் வந்து மாறுபாடாக நடந்துக்கிறாங்க. கமெண்ட் பண்ணுறவங்கலாம் நல்லா கமெண்ட் பண்ணுங்க, ரெஸ்பான்சிபிலிட்டியாக இது பண்ணுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி மரியாதையை நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க, நம்முடைய தாய் தகப்பன்மார்கள் எப்படி மரியாதையை கற்றுக் கொடுத்தார்கள், அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. புரியுதுங்களா இல்லையா? தெருக்காடுகளில் நீங்கள் பேசுனீங்க அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவான், சண்டைக்கு தானே வருவான். அப்படின்னாலே சண்டைக்கு வந்துடுவான். கையை நீட்டி பேசினாலே நான் அடிச்சிருவேன். அந்தளவுக்கு முதல்ல ரொம்ப மோசமான ஆளாக இருந்தேன். சரி, இப்போ நம்ம இயேசுவை அணிந்திருக்கிறோம், கிறிஸ்துவனாக இருக்கும், எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமே நல்லேலுயா அப்படின்ட்டு போயிடுவேன். சில வசம் எதுக்கெல்லாம் கமெண்ட்டுக்கெல்லாம் பேடான கமெண்ட்டுக்கெல்லாம் ஆமே நல்லேலுயா சோத்திரம் ஆண்டவரே அப்படின்ட்டு போயிடுவேன். ஏன்னு கேட்டால் அந்த வார்த்தை அவனுக்கானது அப்படின்ட்டு விட்டு போயிடுவேன். சரிதானா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ வருகிற காலங்களில் ஏதாவது ஒரு இது வேணும், உங்களுக்கு லெசன் வேணும்னா என்கிட்ட கேளுங்க. இதில் ஒரு தப்பு விதம் இருக்குது, அர்த்தம் தெரியணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். என்னால் முடியாட்டாலும் நம்முடைய அன்பு தம்பி ஆல்பர்ட் இருக்காங்க, மற்றும் இதர பாஸ்டர்மார்கள்லாம் இருக்காங்க. எல்லாத்தையுமே விளக்கமாக கொடுக்கறதுக்கு ஆட்கள் தயாராக இருக்கும். மேக்ஸிமம் நான் வந்து எவ்வளவு இது பண்ண முடியுமோ உங்களுக்கு விளக்கமாக சொல்லுவேன். எந்த ஒரு இதுலேயும் நமக்கு அதை நம்ம லெசன் பண்ணி வச்சுருக்கிறதுனால எனக்கு நான் டைரியில் நோட் பண்ண லெசன்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு எதில் சந்தேகம் இருக்கோ அதை நீங்கள் கேளுங்க. விரிவாக நம்ம பார்ப்போம். ஆண்டவருக்குள்ளே நம்ம நிலைச்சிருக்கணும், அவ்வளவுதான் முக்கியம். பரிசுத்தத்துக்குள்ளே நிலைச்சிருக்கணும், அவருடைய உபதேசத்தில் நிலைச்சிருக்கணும். ஆண்டவர் சொன்ன உபகாரம் என்னெல்லாம் செய்யணும்னு ஆண்டவர் சொன்னாரோ அதன்படிலாம் நம்ம செய்யறதுக்கு கிறிஸ்தவர்களாக ஒன்றிணைவோம். வணக்கம்.